இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நானாக புதுசாக ஒரு டிஷ் பண்ணி, அதுக்கு நானே பேர் வச்சு நானே சாப்பிட்டுக்குவேன்னு சொல்கிற மாதிரி தங்கச்சி வந்து சுற்றிட்டு இருந்தா. மார்னிங் வந்து அம்மம்மா பார்க்க போகிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இட்லி, பருப்பு உருண்டை குழம்பு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு அப்பாவும் ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கிளம்பிட்டாங்க அம்மம்மாவை பார்க்குறதுக்கு. இவ வந்து சப்பாத்தி போட்டு, சப்பாத்தியை குட்டி குட்டியாக கட் பண்ணி, தக்காளி வெங்காயம் வதக்கி, இவ்வளோ வேலை பண்ணி அது சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் மசாலாவாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் என்னமோ ஓகே தான். பட் அங்கெல்லாம் க்ளீனே பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் நான் போய் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்ருந்தேன். சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. ஒரு தட்டு நிறைய இருந்துச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லி எடுக்கும்போது ரொம்ப பழுத்து போய் 3 தான் இருந்துச்சு. எங்கே பாட்டி மற்றதெல்லாம்னு கேட்கும்போது, வச்சுருந்தா காஞ்சு காஞ்சு போகும்னு சொல்லி தான் நாங்கள்லாம் எடுத்து சாப்பிட்ருந்தோம். உனக்கு வேணா அந்த 3 ஏதாச்சும் எல்லாம் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட வந்து போகும்போது, அவள் வந்து ரொம்ப அதிசயமா, வெயில் வந்து ரொம்ப அடிக்குது, செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோன்னு சொல்லிட்டு, அம்மா வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடியாக வச்சுருப்பாங்க. லெமன் செடி வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் பச்சை மிளகா செடி எல்லாமே இருக்கும் அம்மாட்ட. ஸோ சின்ன சின்ன தலையெல்லாம் வந்துருந்துச்சு அதில். ஸோ அதுக்கெல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு, இப்படி தான் இன்றைக்கான டே போச்சு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.